கிறிஸ்து பண்பானவர்கள இந்த நாளுக்காக சோதரிக்கிறேன். ஜாதிகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இங்கே ஆபிரகாம் என்ற ஒரு தகப்பனை ஆண்டவர் அழைக்கிறார். அவருக்கு கடவுள் யாருன்னு தெரியாது, ஆனா பேர் சொல்லி அழைக்கிறார். அவர் சொல்கிறார், உன் குடும்பம், உன் இனம், உன் ஜாதி, என ஒரு தேசம் எல்லாம் விட்டுட்டு வா என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஒன்றை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார். என்று கவனிக்கிறோம். ஆபிரகாமை அழைக்கும் போது குழந்தை கிடையாது, ஆனா ஒன்றை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைங்க, யான் ஜாதி பெரிய ஜாதி, அவன் ஜாதி பெரிய ஜாதி, இந்த ஜாதி பெரிய ஜாதி, அவன் கூடினவன், அவன் வைணவன், அவன் சுத்திரன் என்று சொல்லி பல விதமான காரியங்களை பிரித்து வைத்த காலங்கள் இவ வச்சுக்கிட்டு எங்க பண்ணிட்டு இருக்காங்க, நாட்டை சீரழிச்சுட்டு இருக்கான். ஆனா அவன் அந்த ஜாதி பத்தி பேச பேச அவன் குடும்பம் அழியுது, அவன் கோத்திரம் அழிஞ்சு போகுது. ஆனா அங்க இப்ப பாக்குறோம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறான். ஆபிரகாம் சொல்லல, ஆனா கடவுள் சொல்கிறார், தேவன் சொல்கிறார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அதே போல இந்த ஆபிரகாமை ஆண்டவர் பெரிய ஜாதியாக மாற்றினார். எப்படி மாற்றினார்? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் நடக்கும்போது அவனை பெரிய ஜாதியாக மாற்றினார். பெரிய ஜாதி. இன்னைக்கு ஆபிரகாமை போல உள்ள ஒரு அவன் சந்ததியில உண்டாகின ஒரு ஜாதிகள் வேற எங்கேயுமே கிடையாது. கடவுளுக்கு கீழ்ப்படியாம கடவுளால் கொடுக்கப்பட்ட அதுதான் பட்டம் தான் பெரிய ஜாதி. காரணம் என்ன? தேவப்படையாமல் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் போன சொல்ல இடங்களுக்கு தானாக போறான் என்று பார்க்கிறோம். கடவுள் கொடுக்கிறது தான் அவனை என்ன பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்றான் தேவப்பிள்ளைகளே. ஆனா இந்த ஜாதிகள் அவன் ஆபிரகாமுக்கு புரியல, ஆபிரகாமுக்கு புரியல. ஆனா ஆண்டவர் அவனை புரிய வைக்கிறார். ஆபிரகாமுடைய அருமையான தகப்பனாய் ஆபிரகாமை புரிய வைக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய உன் ஜாதியை உன்னை பெரிய ஆளா ஒரு பெரிய ஜாதியா மாற்றணும்னா உனக்குள்ள இருக்கிற அந்த பழக்கங்கள் இருந்து வெளியில வரணும். நீ வெளியே வந்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்தாதான், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அது அழியாத ஜாதி. நீ சண்டை போட்டுட்டு இருக்கே, இந்த மாதிரி சண்டை எல்லாம் அங்கே கிடையாது. தேவ பிள்ளைங்க, கடவுளுக்கு கொடுக்குற ஜாதி உன்னை பெரிய ஜாதியாக்குங்கிறது கடவுள் கொடுக்குற ஒன்றை யாராலும் அழிக்க முடியாது. ஆபிரகாமை யாராலும் அழிக்க முடியல. அவனுக்கு பிரதம அநேக எழுமனங்க அழிக்க முடியல. அவன் சந்ததி அழிக்க முடியல. இன்னைக்கும் தேவப்பிள்ளை அவனுடைய சந்ததி அழிக்க முடியல. காரணம் என்ன? அவன் கடவுளால் வாக்கு தத்தப்பட்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனாலே ஆண்டவர் அவனுடைய சந்ததியை பெரிய ஜாதியாக மாற்றினார். தேவ பிள்ளையே, யான் ஜாதி பெரிய ஜாதி, ஓன் ஜாதி பெரிய ஜாதி. எவன் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறானோ அவன் தான் பெரிய ஜாதி. தேவனுடைய வார்த்தைக்கு எவன் கீழ்ப்படுகிறான் அவன் தான் பெரிய ஜாதி. இயேசுடைய வழிக்கு எவன் கீழ்ப்படுகிறான் அவன் தான் பெரிய ஜாதி. நான் உயர்ந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி எல்லாம் அங்க பார்த்துட்டு இருக்கான். உயர்ந்த ஜாதிக்காரன் என்ன பண்றான், தாழ்ந்த ஜாதிக்காரன் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி முதல்ல கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. உனக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே ஆபிரகாம் தான் வெளியே வந்தார். உன் குடும்பத்துல பழக்க வழக்கம், உன் ஜாதியோட பழக்க வழக்கங்கள், உன் தேசத்துல பழக்கத்தை விட்டு வெளியே வா, உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவான். கடவுள் கொடுக்கறது தான் உன்னை பெரிய ஜாதியா மாற்ற முடியும். நான் இந்த ஜாதி மார்பை தட்டிட்டு இருக்காத, நீ நாமக்கு பேர் வச்சுட்டு இருக்காத, அழிஞ்சு போறீங்க. தேவப்பிள்ளைகளை, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. இதுவரைக்கும் நீ ஜாதி ஜாதி சொல்றதுன்னா அது பொய். உன்னை ஒரு பெரிய ஆக்க விரும்புகிறார். நீ யாரா இருந்தாலும், எந்த ஜாதிகாரனாக உன்னை பெரிய ஜாதி ஆக்கணும்னு நினைக்கியா? அழிஞ்சு போகணுங்கிற ஜாதியில இணையணும்னு நினைக்கிறியா? தெரிஞ்சுக்கோ தேவப்பிள்ளைங்க, கடவுள் கொடுக்கிற ஜாதி பெரிய ஜாதி. அது யாரால அழிக்க முடியாது. அதுக்கு அவன் கீழ்ப்படுது. ஆபிரகாம் கீழ்ப்படுந்து நடந்தால் அவனை பெரிய ஜாதி ஆக்கினார். அவனை ஆசீர்வதித்தார். அவன் குடும்பங்களை ஆசீர்வதித்தார். அவன் சந்ததிகள் ஆசீர்வதித்தார். அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். கோடீஸ்வரனாக மாற்றினார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரியே, ஜாதி வரி பிடித்து அலைகிற தேவ பிள்ளையே, நீ பேருக்கு நான் அந்த ஜாதி இந்த ஜாதி சொல்லிட்டு இருக்காங்க.
ஒரு மனுஷன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது தேவன் அவனை பெரிய ஜாதியாக்கி அவனை ஆசீர்வதிக்கிறார். அதே போல உனக்கு உண்டான எல்லா பழக்க வழக்கங்களை விட்டு நீ கீழ் வரும்போது, வெளியில வரும்போது ஆண்டவர் ஒரு பெரிய ஜாதியாக, அழியாத ஜாதியாக வைக்க விரும்புகிறார். அப்படி விரும்பினேன்னா இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை ஒப்புக்கொடு. ஆண்டவரே சோதரனப்பா, ஆண்டவரே நாங்க ஜாதி, இந்த ஜாதி அந்த ஜாதி, நான் தான் பெரிய ஜாதி சொல்லாம அப்பா நீ சொல்லிடுற ஆபிரகாமுக்கு, அப்பா நான் உன்னை பெரிய ஜாதியா, நீர் யாரை பெரிய ஆளா ஆக்கிறீரோ, எந்த ஜாதியை நீ பெரிய ஆளா ஆக்கிறீரோ அது உனக்கு தான் தெரியும். அது உனக்கு கீழ்ப்படுத்தவர்களுக்கு மட்டும் நீர் கொடுக்கிறதே. எல்லா பழக்க வழக்கங்களையும் அப்பா எல்லாத்தையும் விட்டுவிட்டு, அப்ப தேவனே தஞ்சம் சொல்லி, கடவுளே தஞ்சம் சொல்லி உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த போற பிள்ளைகளை அந்த ஆபரானை பெரிய ஜாதியாக்கணும் போதே உங்களுடைய அப்பா தாப்பனே, நான் இந்த ஜாதி பெரிய ஜாதி சொல்லிக் கொண்டு இருக்கிற ஜனங்களை நீ தொடுமணியாக சொல்லிக்கிறதப்பா, நீர் தான் பெரிய ஜாதியாக நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பெரிய ஜாதியாக இருக்கிறீங்க. அதே போல யாரெல்லாம் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஜாதி வழிப்படுத்து, அல்லது மத வழிப்படுத்து தாப்பனே, தேசத்திலுள்ள பலவிதமான காரியங்களை என் தேசம் இந்த தேசம் இந்த சொல்லி சொல்லி தேசத்தை நாசப்படுத்திக் கொண்டு இருக்கிற மக்கள் மத்தியில அவர்களை வெளியில கொண்டு வந்து பெரிய ஜாதியாக்கி நம்முடைய பிள்ளையாக மாற்றி நம்முடைய நாமத்தை மேம்படுத்த முடியும் சொல்கிறோம். அப்படியே வழியெடுக்கிற கிருபைக்காக சொல்கிறோம். ஆபிரகாமை மாற்றுவது போல பிள்ளைகளை மாற்றுகிறாங்க, தேசத்தை மாற்றுகிறார், ஜாதி வரி இருக்கிற பிள்ளைகளை மாற்றுகிறார். நீங்களா அந்த ஜாதியும் போடாதுங்க. ஜாதி ஆண்டல்ல, கடவுள் கொடுக்கிற ஜாதி தான் பெரிய ஜாதி, அழியாத ஜாதி, நிச்சயமாக அவரோட வாழ்கிற ஜாதி. தெய்வ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்குள்ள அந்த உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். மன விரும்புங்கள், பழக்க வழக்கத்தை வெளியே வாருங்கள். கர்த்தர் பெரிய காண்பிப்பார்.